ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட டாக்டர் வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல உங்களோட ஸ்கேன்ல பார்த்துட்டு அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குறைஞ்சிருக்குமா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டிப்ஸுமே உங்களுக்கு சொல்லலையா? நீங்களும் பயந்துட்டு இருக்கீங்களா? சோ அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர், அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிகோஹைட்ரோமியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆலிகோஹைட்ரோமியஸ் வந்து எந்த வீக்ஸ்ல வருது, அதாவது மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு 5 மாசத்துக்குள்ளேயே வந்திருக்கா, இல்ல 5 மாசம் தாண்டி வந்திருக்கா, இல்ல டியூரிங் டேர்ம் வந்திருக்கா அப்படிங்கறது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கணும், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 வீக்ஸ்க்குள்ள மதரோட உடம்புல இருந்து இருக்கிற பாடி ஃப்ளூயிட்ஸ்னால தான் வந்து இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ங்கிறதே வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் லேட்டர் ஆன் ஆஸ் பேபி டெவலப் ஆக அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபியோட யூரின் தான் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட். இந்த பனிக்குழு நீரை வந்து அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் மூலியமா தான் பார்க்க முடியும். அல்ட்ராசவுண்ட் மூலியமா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த AFI அப்படின்னு போட்டிருப்பாங்க. நார்மல் AFI எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா above 8 இருக்கணும், below 25 இருக்கிறது நார்மல் தான். சோ இஃப் இன் கேஸ் உங்களோட அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெஸ் தென் 8 கீழே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களோட பனிக்குழு நீர், அதாவது அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் வந்து லெஸ் தென் 8 கீழே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க 5 மாசத்துக்குள்ளதான் இருக்கீங்க, இல்ல அட்லீஸ்ட் 7 மாசத்துக்குள்ளதான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே போய் ஆபரேஷன் பண்ணி பேபி எடுக்கணுமா, பேபிக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஒரு சில ஸ்டெப்ஸ் மூலியமா நான் சொல்றேன், இந்த 5 ஃபுட்ஸ் நீங்க சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்க வாட்டர் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், நிறைய தண்ணி குடிங்க. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸ் தான் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிடா ஃபார்ம் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட வாட்டர் நீங்க குடிக்கிற தண்ணியை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 2.5 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க கண்டிப்பா குறையாம குடிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி குடிக்கும் போது கண்டிப்பா அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ஜாஸ்தியா இருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது ப்ரூவனுங்க, அதனால கண்டிப்பா நீங்க தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் அண்ட் குக்கும்பர். சரிங்களா? வாட்டர்மெலன் அப்படிங்கிறது தர்பூசணி பழம், குக்கும்பர்ங்கிறது வந்து வெள்ளரிக்காய். இது ரெண்டுமே வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட். சோ அதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வாட்டர் நீங்க குடிக்கும் போது கண்டிப்பா டீஹைட்ரேஷன் ஆக மாட்டீங்க, உங்களோட அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவலும் ஜாஸ்தி ஆகும். தேர்ட் ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இளநீ நிறைய குடிக்கும் போது அதுல நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, புரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களோட வாட்டர் லெவல், அதாவது அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். கீரை வகைகள் நிறைய நீங்க சேர்த்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ஜாஸ்தி ஆகும். அந்த கீரை வகைகள்ல வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நான் சொல்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா வாரத்துல ஒரு 3 வகையான கீரை நீங்க எடுத்து பாருங்க. உங்களோட வாட்டர் கண்டென்ட் மட்டும் இல்ல, உங்களுக்கு உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். கடைசியா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி ஈஸியா கிடைக்கும்ல, உங்களுக்கு முள்ளங்கி கிடைக்கும். இன்னொன்னு வந்து சொரக்காய். இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பா உங்க ஃபுட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. இது ரெண்டும் நீங்க அடிக்கடி சேர்த்துக்கும் போது அதுல ஃபைபர் கண்டென்ட் மட்டும் இல்ல, வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கனால உங்களோட அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்க சாப்பிடறதுனால கண்டிப்பா அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஜாஸ்தி ஆகும். பட் ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு மானிட்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பிரெக்னன்சி ஸ்கேன் போகும்போது இந்த ஃப்ளூயிட் லெவல் ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க 26 வீக்ஸா இருந்தாலும் சாப்பிடலாம், 20 வீக்ஸா இருந்தாலும் சாப்பிடலாம், ஈவன் 36 வீக்ஸ்ல இருந்தா கூட இந்த 5 ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க சாப்பிட்டு பாருங்க, தாராளமா சாப்பிடுங்க. உங்களோட ஃப்ளூயிட் லெவல் ஜாஸ்தியாகிறது உங்களுக்கே தெரியும். சரி டாக்டர், எங்க டாக்டர் வந்து எனக்கு L-ஆர்ஜினின் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கெட் கொடுத்திருக்காங்க, அது என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுங்கப்பா. ஏன்னா அது L-ஆர்ஜினின் பாக்கெட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் an amino acid. அது வந்து என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளட் வெசல்ஸ்ல பிளட் போயிட்டு இருக்குல்ல, அந்த பிளட்டை வந்து அதிகமா போறதுக்கு பிளட் வெசல் டைலேட் பண்ணி கொடுக்கும். சோ கண்டிப்பா ஃப்ளூயிட் ஜாஸ்தியா இருக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா growth ஹார்மோன் அண்ட் ஆல்சோ இன்சுலின் அதெல்லாம் செக்ரேட் பண்ணி விடுறதுனால பேபிக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாம ஒரு growth restricted பேபியா வராம இருக்கிறதுக்கு இந்த L-ஆர்ஜினின் பாக்கெட் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். உங்க டாக்டர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, நீங்க இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா வாங்கி அதையும் சாப்பிடலாம். அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குறைஞ்சிருக்கிறதுனால நீங்க பயப்படணுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க வந்து பயந்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல. சோ எப்படி இருக்கு, எவ்வளவு வீக்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுனாலும் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. உங்களோட AFI வந்து 8 to 10 குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிடும் போது அது ஜாஸ்தியா இருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவே 8 கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப லோவா இருக்கீங்க, தண்ணி லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி உங்க டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உங்க டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அதை நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்க்கு போயிருங்க. பிகாஸ் ஏன்னா அது 36 வீக்ஸ்ல இருக்கீங்க, அதாவது 36 வாரத்துல இருக்கீங்க, டெலிவரி டேபிள்ல இருக்கீங்க, இன்னும் ஒரு வாரத்துல டெலிவரி ஆக போது, பனிக்குழந்தை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா டெலிவரி பண்றதுதான் முக்கியமே தவிர தண்ணி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது.
அதுவே இப்ப நீங்க 26 வாரத்துல இருக்கீங்க, 7 மாசத்துல இருக்கீங்க, 5 மாசத்துல இருக்கீங்க, வெயிட் பண்ணலாம், பேபியோட வெயிட் கூட கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு வாட்டர் லெவல் ஜாஸ்தி ஆகி உங்களுக்கு டேர்ம் பிரெக்னன்சி வரைக்கும் 36 வீக்ஸ் வரைக்கும் போய் பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு பேபியா டெலிவரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே தென் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். டேக் கேர், பை.